சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களை, அதாவது பார்த்தீர்கள் என்றால் துரைமுருகன் வைத்த செக் ஆட்டம் காட்டம் முதல் குடும்பம் பொது செயலாளர் மாற்றத்தில் சிக்கல். இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. திமுகவின் மூத்த தலைவரும் திமுக பொதுச் செயலாளர்கள் அமைச்சருமான துரைமுருகனை சுற்றி சமீப காலமாகவே பல்வேறு சர்ச்சைகளை வெடித்து வருகிறது. அவர் இதற்கு முன்பு இப்போ பார்த்தீங்கன்னா கனிமாக வளத்துறையில் மணல் கொள்ளை விவகாரம் அவரை சுற்றி சர்ச்சையில் வெடித்தது. இதன் பரபரப்பு மத்தியில் அவருடைய கனிமவளத்துறை பறிக்கப்பட்டது. இப்போ கனிம வளத்துறை பறிக்கப்பட்ட சட்டத்துறை இப்போ கொடுக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து கட்சிக்குள்ளேயே பல விதமான சிக்கல்களையும் மோதல்களையும் சந்திக்கொண்டு தான் இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா துரைமுருகனை சுற்றி இருந்து ஒரு விஷயமாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. இதனையடுத்து மாவட்டத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா கட்சி நிர்வாகிகள் மத்தியில் இருக்கும் துரைமுருகனுக்கான செல்வாக்கு நாளுக்கு நாள் குறைந்து தான் வருகிறது. இதனையடுத்து நம்ம பார்க்கும் பொழுது என்னவென்று பார்த்தால், மேலும் அவருக்கு பக்கத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திமுக மூத்த அமைச்சர்களுக்கும் இருவருக்கும் இடையிலான அதிகபட்ச போட்டி மிக உச்சகட்டத்தை எட்டியுள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகிருக்கு. இதனைத் தொடர்ந்து துரைமுருகன் கைவசம் இருக்கும் பொதுச் செயலாளர் பதவியை பறிக்க வேண்டும் என்பதில் நீண்ட காலமாகவே முதல் குடும்பத்தினர் திட்டமிட்டு வந்துள்ளனர். ஆனால் அதற்கான காரணங்கள் கிடையாமல் ஒவ்வொரு முறையும் காலதாமதமாக ஆகி வருகிறது. அப்படி இருக்கையில் சமீப காலமாக சில விஷயங்களை நிர்மாணமாக தீர்மானிக்கப்படுகிறது. இதனையடுத்து குற்றச்சாட்டு துரைமுருகன் மீது இருந்து வருகிறது. கனிம வள கொள்கையில் சிக்கியிருக்கும் துரைமுருகனை பாஜக டார்கெட் செய்து நெருக்கடி கொடுக்க தொடங்கியுள்ளது. இதெல்லாம் காரணம் காட்டி இந்த வயதில் இவ்வளவு பிரச்சனை துரைமுருகனுக்கு தேவையா, அவர் ஓய்வு எடுக்கலாமே என்று முதல் குடும்பம் தரப்பிலிருந்து துரைமுருகனிடம் பேசப்படுவதாக தகவல் வெளியாகி உள்ளது. அதனால் நீங்கள் சுறுசுறுப்புடன் இல்லை என்று முதல் குடும்பத்தினரிடம் இருந்து அமைச்சர் துரைமுருகனுடன் பேசப்பட பொது அதற்கு தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அமைச்சர் துரைமுருகன் பல நிகழ்ச்சியில் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இருந்தாலும் கூட இதில் நான் அடிக்கடி ஒரு விஷயங்களையும் நடத்தி கொண்டு தான் இருக்கிறேன் என்று கூறப்படுகிறார். இதனை அடுத்து பார்க்கும் குறிப்பாக கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் வட மாவட்டங்கள் மற்றும் கொங்கு மண்டலத்தில் அதிமுக மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளது. இதற்கு காரணம் உள்ள வன்னியர் சமூகத்தின் வாக்குகள் தான் அதிமுகவுக்கு வெற்றிக்கு காரணம் இருந்தது. அதன் வகையில் தற்பொழுது துரைமுருகன் பொதுச் செயலாளரிலிருந்து பதவியில் தூக்கிவிட்டால் அது வட மாவட்டங்களில் திமுகவுக்கு மேலும் பாதிப்பை ஏற்படுத்துமா என்று ஆலோசனை கூட்டமாக கூறப்படுகிறது. ஆனால் அதே சமயத்தை சார்ந்த ஒருவரை திமுக முன்னிலைப்படுத்தும் போது இது ஒரு விஷயமாக இல்லை என்று கூறப்படுகிறது. ஆனால் துரைமுருகன் நேரடியாக அவருடைய பொதுச் செயலாளர் பதவியை நீக்கி இருக்கலாமா என்று ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறது. தன்னுடைய வயது காரணமாகத்தான் பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து விலகுகிறேன் என்று ராஜினாமா செய்து வைக்கும் வகையில் முதல் குடும்பம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் துரைமுருகன் கூறப்படுகிறார். இதனையடுத்து நாம் பார்க்கும் பொழுது பொதுச் செயலாளர் பதவி பாலுக்கும் பாலு வகித்து வரும் பொதுச் செயலாளர் பதவி அமைச்சர் ஏவா வேலு கைவசம் செய்ய இருப்பதாக கூறப்படுகிறது. செப்டம்பர் 15ஆம் தேதி அண்ணா பிறந்தநாள் அன்று இந்த மாற்றங்கள் நிகழும் என்று கூறப்படுகிறது. மக்களை நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க போகிறோம் என்ன மாதிரி விஷயங்கள் நேர்ந்து கொண்டுத்தான் இருக்கிறது என்று. நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்த காலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.